நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ₹1 கூட செலவு செய்யாது என மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கும் நிலையில் ₹1 கூட செலவு செய்யவில்லை என்றால் டீ கூட குடிக்க முடியாது என்று பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக பதிலடி கொடுத்துள்ளார். ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூரிலிருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது. தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. முன்னாடியே போய் பாருங்க. ₹1 செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ₹1 செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ₹1 செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் ₹12 ₹15 போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க. தேர்தல் செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது, இவ்வளோ செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல. இப்போ டீசலில் தண்ணியிலே விடும். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையாக கேட்கறது கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால இதை சொல்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு? கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரையெல்லாம் எங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க, எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க. அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறாங்க. சுவரமுறமா கை காசு. அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்கணுமா, ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாம கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனால தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசில் டீ குடிப்போம். அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.